ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் காய்கறிகளே சேர்க்காத குருமா எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம குருமா எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரிப்பரேஷனை பார்த்துடலாம். நான் வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். இந்த மிக்ஸி ஜாரில் தக்காளி ஒரு 4 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதோட 2 டீஸ்பூன் அளவுக்கு உடைச்ச கடலை சேர்த்துக்கிறேன். இஞ்சி ஒரு துண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். தேங்காய் துருவலை சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். வேறு ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டதுமே கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து தாளிச்சிக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். பொடிசாக கட் பண்ண ஆனியன் 2 சேர்த்துக்கிறேன். ஆனியன் நல்லா வதங்கி வர்றதுக்கு உப்பும் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். சால்ட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும். நல்லா வதக்கிடலாம். மஞ்சளும் உப்பும் சேர்த்தா சீக்கிரம் வதங்கி வந்துடும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த தக்காளி மசாலா, அதை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியுடைய பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போது மசாலா சேர்த்துக்கலாம். நான் ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். சீரகம் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு ஒரு 15 மினிட்ஸு குக் பண்ணிக்கலாம். ஒரு தட்டு போட்டு குக் பண்ணிக்கலாம். 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம எடுத்து பார்க்கலாம். ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் சுண்டி வந்திருக்கும். இது வந்து சூப்பரான குருமா ரெடி ஆகிடுச்சு. வெஜிடபிள் எதுவும் சேர்க்காத குருமா. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரியோடு சேர்த்து சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். கடைசியாக கொத்தமல்லி இல்லை கறிவேப்பிலை தூவி இறக்கிடுறேன். இது வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அவ்வளவுதான், சூப்பரான குருமா, வெஜிடபிள் எதுவும் சேர்க்காத குருமா ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். வேறு ஒரு பாத்திரத்துக்கு இதை மாற்றிட வேண்டியது தான். அவ்வளோதான், சூப்பரான வெஜிடபிள் எதுவுமே சேர்க்காத குருமா ரெடி.